Hello friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்விகா மீடியா. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊரில் வந்து பொங்கல் வைக்கணும் நீங்கள் சாமிக்கு. ஸோ வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் கூடையெல்லாம் கொண்டு போய் கோவில் வீட்டில் வச்சுட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கோவிலில் வந்து பொங்கல் வந்து வைப்பாங்க. ஸோ இப்போ கோவில் வீட்டுக்கு வந்து போகிறோம். போகக்கூடாது போன வாட்டி செல் போட்டு போய் திட்டினாங்க பொங்க பானை செல் போட திட்ட சொன்னாங்க உடனே. இங்கே வாங்கி வாங்கி வா. தேங்க்யூ. வாவ் தேங்க்ஸ்ண்ணா. அடேங்கப்பா. தேங்க்ஸ்ப்பா. வரேன். என்ன காலையிலேருந்து எல்லா ரைடும் இங்கே வந்துட்டு இருக்கு? அப்படி என்னதான் இருக்கு இந்த இடத்துல? கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ பொங்கப்பானையை தூக்கிட்டு கோவில் வீட்டிலேருந்து கோவிலுக்கு வந்து போகிறோம். காலையில் ஒரு 12 மணிக்கு ஒரு 11 மணிக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கல்லாம் வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ பொங்கல் வைக்கிறதுக்காக வந்து 3 கல் வந்து எடுத்து வச்சுருவாங்க. மாமியாரும் வந்து எனக்கு வந்து எடுத்து வச்சுட்டாங்க காலையிலேயே. ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கோவில் இருக்குல்ல, அதனால் எடுத்து வச்சுட்டாங்க. என்ன தர்றா என்ன தர்றா என்ன தர்றா துண்டி ஆடுது. ஆக்சுவலாக எங்கள் சித்தி ஒருத்தங்கிட்ட வந்து துண்டு வாங்கியிருந்தேன். ஒவ்வொரு வருஷம் வந்து பொங்கப்பானை வந்து கோவில் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போதும் துண்டு எடுத்துகிட்டு போக மறந்துடுவேன். ஸோ வந்து தலையில் வெறும் தலையிலே வச்சுட்டு வருவேன். அப்படி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு துண்டு வாங்கி வச்சுட்டு அந்த துண்டை வந்து கொடுக்கறதுக்காக சித்தியை தேடினேன். ஆளைக்கானா ஒரு பாப்பாட்ட கொடுத்துட்டு அந்த பாப்பா மறுபடியும் எங்கிட்டே வந்து கொடுக்குது. அவங்கள ஆளைக்கானா காந்துட்டு வந்து கொடுத்தா. ஸோ வந்து இப்போ வந்து அரிசி கழுவி நம்ம வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அரிசி பருப்பு ரெண்டத்தையும் ஒன்றா கொட்டி தண்ணி ஊற்றி அலம்பிட்டு பொங்கப்பானை ஃபுல்லாக தண்ணி வந்து பிடிச்சிட்டு வரணும். அண்ட் நம்ம பொங்கப்பானை வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி குறையா பிடிச்சக்கூடாது. ஃபுல்லாக வந்து பொங்கப்பானை ஃபுல்லாக தண்ணி இருக்கணும். அண்ட் ஒரு சில ஊரில் வந்து பொங்கல் வந்து வெத்து பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுமே வைப்பாங்க. பட் எங்கள் ஊரில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே சக்கரை பொங்கல் தான் வைப்பாங்க. ஏன்னா வெத்து பொங்கல் யாரும் சாப்பிடாதனால. பிடிக்கணுமா பாப்பா? மாமின்ற அப்புறம் மாமியார் தானே எனக்கு. ஆமாம் தானே இல்லையா? அதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு? எனக்கு அம்மாடா. ஆமாம் தானே. என்னடா ஒரு நாளாவது வேலை செய்ய குனிஞ்சு நிமிந்து வெள்ளை குட்டி பிடிக்காத பிள்ளை இப்பதான் இருக்கு. தலை தீவு குளிச்சு கிளம்புனா கிளம்ப மாட்டேங்குது. குடிச்சு மனப்பாரம் மட்டும்தான். ஒழுங்கா என்ன கவனிக்கணும்? உங்க அன்னைங்களை கரெக்டா கவனிச்சா போதும். நாங்க இல்ல நாங்க கரெக்டா கவனிச்சா போதும். ஒழுங்கா நான் என்ன கவனிக்கணும்? ஆமா. நீனா ஏதாவது சமைக்கிற மாதிரி ஏதாவது இந்த பேர் மாமியா இருக்காங்க அங்க வத்த, அவங்களுக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க. என் மகளை பாருங்க, புரியல. அதுதான் கரெக்டு தான்.
அண்ட் இந்த ப்ளூ கலர் தான் எங்களோட செட் சாரீ. ஸோ ஊரில் எல்லாருமே வந்து செட் சாரீ எடுத்திருந்தாங்க. எல்லாம் கேட்பீங்க நீங்கள் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. ஏன்னா வந்து ஒரு 4 days பிஃபோர் தான் திருவிழாவுக்கு ஒரு 4 நாள் மட்டும் தான் நான் வந்து ஒரு சாரீ எடுத்தேன். ஒரு 4-5 சாரீ எடுத்தேன். திருவிழாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 சாரீ எடுத்தேன். அதனால இந்த வாட்டி வந்து செட் சாரீ வந்து எடுக்கலை நான். கும்பிட்டு போடு. போட்டுமா அப்படியே போடு போடு. கும்பிட்டு போடு. திருவிழா வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 நாள் நடக்கும். அதாவது 2 நாள் ஃபுல்லாக நடக்கும், 1 நாள் நைட்டு நடக்கும். ஸோ போன வீடியோ வந்து கரகம் பறிக்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா நான் ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. தூரமாக வீடு இருந்துச்சு அப்படின்னா கோவிலே உட்காந்துருப்பாங்க அபிஷேகம் பண்ணுற வரைக்கும். நான் வந்து எங்கள் வீடு பக்கத்தில் இருக்குது, போய் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டேன். குடியிருப்பது சிந்தலக்கரையே பொதுவாக பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியும் கோவில் வீட்டிலேருந்து தான் வந்து கிளம்பி போகணும். பொங்கல் வச்சதுக்கப்புறமும் கோவில் வீட்டில் வந்து பொங்கப்பானை வச்சுட்டு அவங்க வந்து ஒரு இது வச்சுருப்பாங்க. அங்கே வந்து பொங்கல் நம்ம எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். பொங்கல், தேங்காய், வாழைப்பழம் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். கன்னிக்குட்டி வந்து சூட்டோடு தான் இருந்துச்சு பொங்கல். ஆனால் ரொம்ப சூட்டில் லைட் சூட்டில் இருந்துச்சு. அவளே எடுத்து அழகாக சாப்பிட்டுட்டே இருந்தா. ஸோ வந்து நாளைக்கு வந்து ஆடு வெட்டுறோம்ல, அதனால வந்து எப்போவுமே நாங்கள் வந்து ஊருக்கு வந்துட்டு கரெக்டாக பொங்கல் அன்றைக்கி தான் போய் ஆடு வாங்கிட்டு வருவோம். ஏன்னா வந்து முன்னாடியே வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னா பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்ல ஆடு. அதனால் எப்போவுமே வந்து முத நாளே வந்து நம்ம ஆடு பிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆடு வந்து கத்தாது, நம்ம கூட வந்து கொஞ்சம் காமாக இருக்கும். இந்த ஆடு வித்தியாசமான ஆடுங்க. எங்கள் மாமா வந்து இல்லை அப்படின்னா குழந்த மாதிரி கத்த ஆரம்பிக்குது. ஜஸ்வி குட்டி வந்து கன்வி வந்து கத்துற மாதிரி நல்லா வந்து கத்துது. மாமா இருந்தால் அமைதியாக இருக்குது.